இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2014ஆம் ஆண்டு ஆயிஷா அப்படிங்கிற குறு நாவலுக்காக பால் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க குழந்தைகள் நலனுக்காகவும் கல்விக்காகவும் அர்ப்பணிச்சவர் அப்படின்னே சொல்லலாம். எளிய அறிவியல் இலக்கியங்களா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்லேஷன் புக்ஸா இருக்கட்டும், இல்ல அறிவியல் சோதனைகளா இருக்கட்டும், இப்படி பல டாபிக்ஸ்ல 175க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவர். எங்க எல்லாராலையும் ரொம்ப பாசமா ஆயிஷா நடராஜன் என்று அழைக்கப்படக்கூடிய ஈரா நடராஜன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எஸ், ஸோ இன்னைக்கு இவரை மீட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம், இன்றியமையாத அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிறு குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்ம மாதிரி பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அறிவியலும் கணிதமும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கருவியான இந்த அல்காரிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம மாட்டிருக்கோம். அந்த அல்காரிதம் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கங்க பேசிட்டு இருக்கோம். அது எப்படி நம்மளை இயக்கிட்டு இருக்கு, இந்த அல்காரிதம்னா என்ன, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் எழுத்தாளர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், வணக்கம் போல். எஸ், குட் டு see you back sir. ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில சந்திச்சது. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எஸ் சார், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா, இன்னைக்கு சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்மள மாதிரி பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தேர்ட் ஹேண்டா இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைல் போன்ஸ், இந்த டேப்லெட்ஸ், இதெல்லாம் தான். ஸோ எப்படியுமே நம்ம டே டு டே லைஃப்ல இந்த காத்தை சுவாசிக்கிற மாதிரி, தண்ணியை குடிக்கிற மாதிரி இந்த போன்ஸையும் இந்த இன்டர்நெட்டையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியல. ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நாங்கள் ரொம்ப க்ளோஸாக 2 ஜெனரேஷனோட நெருங்கி இருக்கோம். ஓகே. ஆஸ் சில்ட்ரன் ரைட்டர்ஸ். ஓகே. ஒன்று ஜென்சி, இன்றைக்கு 18 முதல் 22 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்சி. அடுத்தது ஜென் ஆல்ஃபா. இவங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன். இந்த 2 ஜெனரேஷனுமே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டு குழந்தைங்கள மார்ஸுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அங்கே போய் ஒருத்தர் எப்படி வாழ முடியும் என்ன. ஆனால் இவங்க ஏற்கனவே மார்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியலையே சார். மார்ஸ், இதைத்தான் நான் சொல்கிறேன். மார்ஸ் என்பதற்கான இப்போ விரிவாக்கத்தை பார்க்குறோம். ஒன்று மாஸ் மீடியா, எம். ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம். ஓகே. ஆர் ரீல்ஸ் வேர்ல்டு. இவங்க ரியல் வேர்ல்டில் இல்லை, கரெக்ட், ரீல்ஸ் வேர்ல்டில் இருக்காங்க. எஸ், இவங்க ஸ்க்ரீன் அடிக்டட். எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. இப்போ இந்த மார்ஸில் அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்காரிதம் வளர்த்த சந்ததி இவங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அல்காரிதம் வழியாக ஒருத்தர் இப்போ ஆட்சிக்கே வந்துட்டார். ஸோ அந்த அளவிற்கு இந்த சந்ததி எந்த அளவிற்கு அல்காரிதத்தோடு இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்குது. கரெக்ட். ஆக்சுவலா இப்பதான் மார்ஸ்ன்றது புரிய வருது. பட் ஸ்டில் இந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க சார். எல்லாருமே சொல்லுவாங்க அல்காரிதம் அப்படி வேலை செய்யுது. ஏன்னா சோஷியல் மீடியால நாங்க இதை தெரிஞ்சுக்கிறோம், இந்த டேர்ம் அல்காரிதம். பட் வாட் இஸ் அல்காரிதம்? அல்காரிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண டேர்மில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஷூ போட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் சாக்ஸை தேடி எடுக்கணும், சாக்ஸை மாட்டிக்கணும், அப்புறம் ஷூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும், தட்டணும், போடணும். அது நீங்கள் வலது இடது மாற்றி போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கயிறை கட்டணும், இல்லை ஜிப்பை போடணும், இல்லைனா ஸ்ட்ராப் இருக்கும். இந்த மெத்தடாலஜிக்கு பேர் தான் அல்காரிதம். ஆனால் இந்த அல்காரிதம் உங்களுடைய கேட்கெட்ஸ்குள்ளே வேலை செய்யும்போது, இப்போ இது இல்லாமல் இந்த குழந்தை வளர்றதே இல்லை. இன்றைக்கி உணவு ஊட்டுறதுக்கு கூட ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் இதை கொடுத்துட்டு தான் நம்ம ஊட்டுறோம். இப்படி அவங்க வளர்ந்த சந்ததி என்பதால் அவங்க அல்காரிதம் ஓரியன்ட் சந்ததியாக மாறுறாங்க. இதுவே மிஷின்குள்ளே போகும்பொழுது அந்த அல்காரிதம் எப்படி மாறுது? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எப்போ நம்ம ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு பேசிட்டோமோ, அந்த உதாரணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே 1 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அவர் ஒரு உரை நிகழ்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் பேருக்கு அது ஒரு உரை தான். அதையே நீங்கள் டிவியில் போடுறீங்க, 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, ஒரு உரை தான். நீங்கள் அதை நியூஸ் பேப்பரில் நியூஸாக போடுறீங்க, அந்த நியூஸை கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுவும் ஒரே ஸ்பீச் தான். ஆனால் இப்போ நம்ம என்ன உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அல்காரிதம் ஓரியன்ட் ஒரு பெரிய குரூப்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்போ உதாரணமாக இவங்க இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இவங்கள்ட்ட ரூட்னு ஒரு குரூப் இருக்கு. இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 54,000, 1,26,000, 1,57,000. இந்த 3 நம்பர்னால தான் ஆட்சி மாறி போச்சு. 54,000ங்கிறது வாட்ஸ்அப் குரூப்ஸ். அவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்ஸை இவங்க இயக்கியிருக்காங்க. 1,26,000 ஃபேஸ்புக்கினுடைய டேட்டாவை இவங்க கையில் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக் டேட்டா இவங்க கையில் எப்படி கிடச்சிது, எப்படி இவங்க எடுத்தாங்க, அதெல்லாம் அப்புறம். 3வது 1,76,000 இன்ஸ்டா ஃபைனல் குரூப்ஸை இவங்க கையில் வச்சுருக்காங்க. இப்போ இதில் இந்த அல்காரிதம் ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்துட்டார் ஒரு தலைவர். இதை கொடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் உங்கள் டேட்டா பூரா இதுக்குள்ளே இருக்குது.
நீங்கள் எதை விரும்புகிறீங்க, என்ன வாட்சை விரும்புகிறீங்க, என்ன சாப்பாடை விரும்புகிறீங்க, என்ன படம் பார்க்க விரும்புகிறீங்க, எந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்கும், இது எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்ததன் மூலியமா இது ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கு. பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ஸ், எவ்ரிதிங், ஆல் டேட்டா இஸ் ஹியர். அதனால் அதுதான் நம்ம வந்து டேட்டான்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ்க்குள்ள, இந்த அல்காரிதத்துக்குள்ள இந்த ஸ்பீச்சை கொடுக்கும் பொழுது அந்த தலைவரின் உரை எல்லாருக்கும் ஒன்றல்ல. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீச்சை லைட்டாக மாற்றி அந்த தலைவர் உங்கள்கிட்ட வந்து பேசிடுவார் இதுக்குள்ளே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து பேசிடுவார். ஒரு பெண்ணாக இருக்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன தேவை, பாதுகாப்பு, அது இல்லை இது இல்லை, இந்த கான்செப்ட் பூரா லைட்டாக மாற்றி அவரை வந்து ஒரு 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 ஏஐ கான்செப்டில் அல்காரிதம் மாற்றி கொடுத்துருவோம். இதைத்தான் நாங்கள் அல்காரிதம் பேஸ்டு லைஃப்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து இதை பற்றி பேசலை. இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் சில்ட்ரன் ரைட்டர்ஸ், நாங்கள் குழந்தைங்களை காப்பாற்றி ஆகணும். நாங்கள் அவங்களுடைய குழந்தைகள் உலகத்தை காப்பாற்றி அவங்க கையில் கொடுத்தாகணும். த சைல்டுஹுட் வேர்டு இப்போ எப்படி மாறி இருக்கு? பிளே ஓரியன்ட் சைல்டுஹுட்டாக இருந்தது, இப்போ ஃபோன் ஓரியன்ட் சைல்டுஹுட்டாக மாறி போச்சு. இப்போ இந்த மாற்றம் இருக்குல்ல, இதைத்தான் நாங்கள் அல்காரிதம் பேஸ்டு மாற்றம்னு சொல்கிறோம். இந்த மாற்றத்தை கொண்டு வந்த கான்செப்ட் எது, அது எப்படி வந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து போல் சயின்ஸ்னே தனியாக ஒன்று இருக்குது. போல் சயின்ஸ் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைத்தவர். இப்போ போல் சயின்ஸ் தான் இன்னைக்கு உலகம். போல் சயின்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருமே டேட்டா. நீங்கள் வந்து உங்கள் பேர் வேறையாக இருக்கலாம், உங்கள் நேம் வேறையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் டேட்டா. நீங்கள் ஒரு யூசர் ஐடி, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருன்னா இதில் இருக்கிற கோடிக்கணக்கான டேட்டாவில் ஒருத்தர். இப்போ உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு நல்லா தெரியும். 2007 ஃபேஸ்புக் வந்து எந்த அளவிற்கு மிஷேல் ஒபாமா வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தது அப்படிங்கிறது கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி எரிக் ஃபார்ம் வந்து ஒரு புக் எழுதினார். அது ஃபியூச்சரில் என்ன ஆகும் என்பதை பற்றி விரிவாக அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இட் வில் கிரியேட் ஸ்லேவ்ஸ் ஆஃப் டெலுஷன், வெறும் கற்பனாவாதத்திற்கு அடிமைகளை உருவாக்கும். எப்படி இது மாற்றியிருக்கு குழந்தைங்களன்றது அப்புறம் வருவோம். இந்த 1000 ரீல்ஸ் பார்க்குற ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெலூஷனுக்கு அடிமை ஆகிடுவார். ஒரு நாளைக்கு நீங்கள் ரீல்ஸ் போடாம விட்டால் அவரால் தாங்கவே முடியாது. ஐயோ தயவுசெய்து, எப்படி வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் கேட்பாங்களோ அது மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி செய்வதன் மூலம் இப்போ தான் நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். எட்வர்ட் பர்னி வராரு. எட்வர்ட் பர்னி கேவ் அவுட் த தியரி ஆஃப் மாஸ் பர்சுவேஷன். ஒரு பெரிய குரூப்பை எப்படி ஒரு ஐடியாவுக்காக பர்சுவேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் அவர். இந்த எப்படி அந்த பர்சுவேஷன் நடக்குது? இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ இந்த 6 மாதம் உங்களை வந்து இந்த ரீல்ஸ் உலகம், இந்த 54,000 சொச்சம் சொன்னோம் இல்லைங்களா, உங்களை கண்ட்ரோலில் வைக்குது. யூ கேன் பி மேனிப்புலேட்டட். உங்கள் மனதை அது மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ வாட்டர் மேனிப்புலேஷன், இந்த வார்த்தையை முன் வச்சது யாருன்னா கிறிஸ்டோஃபர் லைன் ஒருத்தர். இவர் என்ன செஞ்சார்னா, கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற ஒரு குரூப்பு எப்படி உள்ள பூந்து ட்ரம்ப்பை வெற்றி பெற வைத்தது இப்படிங்கிறது. அவங்களுடைய பைலட் ப்ராஜெக்டே இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. நான் அப்புறம் தான் படித்த போது அசந்து போனேன். இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்டே வரும்பொழுது வி ரீச் நோம் சாம்ஸ்கி. அவர் என்ன சொல்கிறாரு, கான்ஸ்டன்ட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குன்றாரு. இந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்ட்ரி என்ன செய்யும்? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறீங்க, இல்லைனா போஸ்டர் ஓட்டுறீங்க, பெரிய பேனர் கட்டுறீங்க, அப்புறம் என்ன செய்கிறீங்க, பேரணிகள் நடத்துகிறீங்க, அப்புறம் ரோட் ஷோ நடத்துகிறீங்க, அப்புறம் நீங்கள் ஒரு ஊருக்கு போய் அவங்கள்ட்டெல்லாம் சந்தித்து பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் ரீல்ஸை உருவாக்குற ஒரு ஃபேக்ட்ரி உங்களுக்கு வேணும், அவ்வளோதான். ஓட்டர் டேட்டா உங்கள் கையில் இருக்கணும். சார், அப்போ இந்த அல்காரிதம் அடிக்ட்னு சொல்றீங்க, அண்ட் நிறைய மாஸ் மீடியா இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கஸ்டமைஸ்டா வருது அப்படின்னு நீங்க சொல்றப்போ, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற அந்த கான்செப்டை எப்படி நம்ம புரிய வைக்கிறது? ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி இது. ஏன்னா இப்படி நம்ம போயிட்டே தான் இருக்க போறோமா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த குழந்தைங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு பாருங்க. இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஆப்பிள் சம்பந்தமா நீங்க மீம்ஸோ அல்லது வந்து அல்காரிதமோ நீங்க உருவாக்கின ஒரு ஏஐயோ கொடுத்தாதான் இவங்க ஆப்பிளே சாப்பிடுவாங்க. வாழைப்பழத்துக்கு ஆடு போட்டாதான் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. சார், இப்படி ஒரு ஒரு இதே இவங்களுடைய என்ன சாப்பிடணும் அல்காரிதம் முடிவு பண்ணுது, இவங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும் அல்காரிதம் முடிவு பண்ணுது, இவங்க வந்து என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யணுங்கிறதையும் அது முடிவு பண்ணுது. இந்த ஷூ தான் எனக்கு வேணும், இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், இந்த சாப்பாடு தான். வீட்டில் அம்மா சமைச்சிட்டு இருக்கும் பொழுதே இவங்க வந்து தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறாங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இப்போது 6ஆம் வகுப்புக்கு மேற்பட்டு, நான் அது கீழே விட்டுருங்க,
6ஆம் வகுப்பு, நான் அந்த ஏஜ் குரூப்பை தான் நான் டீல் பண்ணுறேன். 6ஆம் வகுப்புக்கு மேல்பட்டு 12th வரைக்கும் நீங்கள் இருக்கிற குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி வர சொல்லுது 87% குழந்தைங்களுக்கு இன்ஸ்டாவில் அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. இதை ஒன்று பெற்றோர்கள் உருவாக்கி கொடுத்துட்றாங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவரே உருவாக்கிக்கிறாரு, அதுக்குரிய ஒரு குரூப் வச்சிருக்காரு, அவர் அதில் ரீல்ஸ் போடுறதுக்கு தயாராக இருக்கார். இவனுக்கு பிடிச்சது, இப்போ நம்ம 2 பேரும் வாட்ச் பற்றி பேசிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், என்னென்ன வகையான வாட்ச் இருக்கோ எல்லா வாட்சையும் இது கொண்டு நம்ம முன்னாடி கொட்டிடும் தானாகவே. நம்ம இதை கேட்கவே வேண்டியதில்லை. இது நம்ம எப்போ பாரு நம்மளை ஒட்டு கேட்குது, எப்போ பாரு நம்மளை கண்காணிக்குது, எப்போ பாரு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. இப்படி ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வாங்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்ல வர்ற எக்ஸாம்பிள். நிச்சயமா சார். இந்த மாதிரி சமயத்துல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன பண்ணணும் சார்? இப்போ நான் அவங்க மார்க்ஸில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஜெனரேஷனை நம்ம காப்பாற்றணும்னா அவங்கள இடத்துக்கு கொண்டு வரணும். EARTH சிம்பிளாக சொல்கிறேன். டீச்சர்ஸ் என்ன செய்யணும்? ஆசிரியர்கள் ஃபஸ்ட்டு EARTH, இதில் எம்பத்தி, E ஃபார் எம்பத்தி, மனித உறவுகள், மனிதனுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ஏஐயும் டீச்சர் ஆக முடியாதுங்க. ஏஐ டீச்சர் ஆகிடுமா? ஏஐ உங்கள் வேலையை செஞ்சிட முடியுமா? செய்யவே முடியாது. ஏஐ என்பது ஒரு மிஷின், அது அல்காரிதம். நீங்கள் அதுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எதுவுமே கொடுக்காத உங்களுக்கு கொடுக்காது. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் டேட்டாவை திருடி தான் அது கொடுத்துட்டு இருக்கு. அப்போது மனித உறவுகள் உருவாக்கக்கூடியதாக கிளாஸை மாற்றணும். அடிக்கடி வந்து டீம் பில்டிங் பண்ணுங்க, குரூப் டிஸ்கஷனுக்கு விடுங்க. நீங்கள் எப்போ பாரு நீங்கள் பேசணும், அவங்களாம் கவனிக்கணும், லிசன் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்டராக்ஷனாக கிளாஸை மாற்றுங்க. அடிக்கடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி சமூகமாக அந்த குழந்தையை மாறுவதற்கு மனித உறவுகளுக்கு இடம் கொடுங்க. 2வது ஆர்ட்ஃபுல் டீச்சிங். உங்களுடைய போரிங் கிளாஸ் ரூம்ஸை முதல்ல நிறுத்துங்க. உங்கள் பாடப்புத்தகம் எல்லாம் பாஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. இது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏற்கனவே கண்டுபிடிச்சது. இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு என்ன? இன்றைய இந்த உலகம், அல்காரிதம் உலகத்தை பற்றி அவன்கிட்ட பேசிட்டீங்களா? ஒரு டீச்சர் ஆர்ட்ஃபுல் டீச்சிங் மூலியமா ரீல்ஸ்குள்ளே நுழையணும், இல்லைனா அவங்கள நீங்கள் இடத்துக்கு கொண்டு வர முடியாது. அடுத்தது ரியல் ரிலேஷன்ஷிப். இது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வீட்டுக்கு தாத்தா பாட்டியை வரவைங்க, பேசுங்க. நம்முடைய நோக்கம், நம்முடைய விழுமியங்கள், நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய பண்பாடு, தமிழுக்குரிய விஷயங்கள் போய் ரீச் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல மனித உறவுகள். வீட்டில் வந்து சார் ஒன்றுமே கிடையாது, செருப்பை நம்ம பெட்ரூம் கொண்டு போயிடுவோமா? செருப்பு கழட்டி போடுறதுக்கு வாசலில் ஒரு இடம் இருக்குல்ல, அதே மாதிரி மொபைல் கப்போர்டுன்னு ஒன்று இருக்கணும். உள்ளே வந்தபொழுதே மொபைல் அங்கே வச்சிடணும். வச்சுட்டு குழந்தைங்க அவங்க வேலைக்கெல்லாம் பார்க்கட்டும், அவங்களுக்கான மொபைல் டைமிங் கொடுங்க. அந்த டைமில் அவர் எடுக்கட்டும், கொஞ்ச நேரம் அதை ஒர்க் பண்ணிட்டோம், டைம் ஓவர், ஒரு அலாரம் வைங்க, வச்சிருட்டோம். இப்படி அயல் நாடுகளில் இன்னைக்கு பழக்கிறாங்க. எங்கெல்லாம் பழக்கிறாங்க? ஸ்பெயின், பிரான்ஸ். எங்கே பிரச்சனைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க மிக சிறப்பாக. இது வந்து நான் சொல்கிறது ஆர் ஆச்சுங்களா? EAR முடிஞ்சு போச்சு. திங்கிங். நீங்கள் ஏஐக்குள்ளே நுழைய என்ன ஆகும்னா செல்ஃப் திங்கிங்கை குழந்தைங்க விட்டுருவாங்க. எல்லாத்தையுமே அதை கேட்டு செய்வாங்க. அதை நீங்கள் நிறுத்தணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, பகுத்தறிவு, கிரிட்டிக்கல் திங்கிங். நம்மளுடைய கான்செப்டை கொண்டு வரதுக்கானவர்களாக நம்ம அவங்கள மாற்றணும். ஹோலிஸ்டிக் டீச்சிங். நீங்கள் வந்து வெறும் அந்த பாடத்தை நடத்தாதீங்க, அது வேஸ்ட்டு. ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஸ்கூலில் படிச்சியா, டியூஷன் போ. அடுத்து இது உடனே அடுத்து டியூஷன் போ, இங்கே போ, அங்கே போ. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, அசார்ட்டட் கேம்ஸ்குள்ளேயே பையன் நுழைய மாட்டான். முன்னெல்லாம் மரமேறி விளையாடுவாங்க, பம்பரம், கோலி, ரோட்டில் விளையாடுவாங்க குழந்தைங்க அத்தனை பேர். இன்னைக்கு யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் வீடியோ கேம்ஸ்குள்ளே இருக்காங்க. இந்த வீடியோ கேம் அடிக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. 2 கான்செப்ட், பெற்றோர்களும் மற்ற குழந்தைங்களோட விளையாட அனுமதிக்கணும். ஹோலிஸ்டிக் சைல்டு அப்போ தான் உருவாக முடியும். பள்ளிக்கூடங்களில் சாயந்தர நேரத்தில் அவன் ஸ்கூலில் தான் நிறைய நேரம் இருக்கான். பள்ளிக்கூடங்களில் அசார்ட்டட் கேம்ஸை அலோவ் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து விளையாட்டும், அவன் எங்கெங்கேயோ போய் விளையாட்டும். நீங்கள் சும்மா உட்காந்துருங்க, நீங்கள் தலையிடக்கூடாது. அசார்ட்டட் கேம்ஸ் வரும்பொழுது ஒரு பெரிய பையன் சின்ன பையனை கையாளுவான், சின்ன பையன் பெரிய பையன்கிட்ட போய் தன் குறைகளை சொல்லுவான். எங்கள் மிஸ் இன்னைக்கு பயணம் பிரச்சனை பண்ணிட்டாங்க, அந்த மிஸ் தானே, பயப்படாதா, சூப்பராக நடத்துவாங்க. ஒருத்தன் அளவலாவுதல் மூலியமாக பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதனால தான் நாங்கள் எர்த்துங்கிற கான்செப்டை முன்வைக்கிறோம்.
ஸோ சார் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு காலகட்டத்தில் மெயினான ஒரு கன்சர்னாக இருக்கிறது வந்து டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் அந்த பிரிட்ஜ் வந்து கரெக்டாக வந்து நம்ம மீட் பண்ணாமல் இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து படிக்கிறது மட்டும்தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் ஆகுது, ஏன்னா மார்க்குன்றது ஒரு மெயினான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. இதை தாண்டி நம்ம வந்து லைஃப் லெசன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார், அந்த லைஃப் லெசன்ஸை கற்றுக்கிறது வந்து கம்மியாயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் காமெடியாக வந்து நிறைய பேர் கிட்ட கேட்டோம்னா வந்து இல்லை இப்போ நான் படிக்கிறேன் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல், இந்த அல்ஜீப்ரா இதெல்லாம் என் லைஃப்ல வந்து யூஸ் ஆகுதா, இதை ஏன் நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ல வந்து ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க, ஒரு படத்துல கூட வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸே 4 வகை தான். ஒன்று வந்து மந்த புத்தியா இருப்பாங்க, வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், மாடரேட், இல்லைன்னா வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்காங்க. பட் இதை தாண்டி இன்னைக்கு நீங்க சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த ரீல்ஸ் உலகமா இருக்கட்டும், இந்த இன்டர்நெட்டுக்கும் இந்த ஏஐக்கும் அடிக்ட் ஆயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் அதே சேம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸை மாற்றி, ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஸ்டடி அவங்களுடைய பேட்டர்னே வந்து வேறையா இருக்குல்ல, இங்கே வந்து இதில் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சார் இது வந்து நீங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், முதல்ல மார்க்கில் இருந்து விடுதலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மதிப்பெண்களை விட மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் மார்க் பேஸ்டு சொசைட்டியாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் அடுத்தது சொசைட்டி என்ன பண்ணிட்டீங்கன்னா முழு சொசைட்டியுமே பரீட்சைன்னு எக்ஸாம் பேஸ்டாக சொசைட்டியை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கலான்னு அரசு நினைக்குது. இந்த இடத்துல இருந்து குழந்தைங்களை மீட்பதற்கு ரீல்ஸ் வேர்ல்டுல இருந்து அவங்கள ரீடிங் வேர்ல்டுக்கு கொண்டு வாங்கங்கிறது தான் எங்களுடைய தீர்வு. இப்போது திண்டுக்கல் சமீபத்தில் குழந்தைங்கள்ட்டேருந்தே கற்றுக்கோங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அங்கே வந்து ஒரு பையன் ஒரு அருமையான கதை சொன்னான். ஆமை முயல் கதை சொல்லணும், ஆனால் புது கான்செப்டாக இருக்கணும். இதுதான் என்னுடைய கண்டிஷன். எல்லா இடத்துலையும் கதை சொல்ல வைக்கிறோம். அப்போ அவன் சொன்ன கதை ரொம்ப நாளாக இருந்தது. வழக்கம் போல் முயல் தலைதெறிக்க ஓடுது, ஆமை மெதுவாக நடந்து வருது. ஒரு இடத்துக்கு போய் முயல் திரும்பி பார்க்குது, ஆமையவே காணும், லேட் ஆகும் அப்படின்ட்டு செல்ஃபோன் எடுத்துச்சு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான் வச்சுங்க. அவர் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமையே தாண்டி போயிடுச்சு, ஜெயிச்சிடுச்சு ஆமை. உண்மையான வாழ்க்கையில் ரீல்ஸ் பார்ப்பவன் தோற்று போவான். இது குழந்தைகள்ட்டேருந்து கற்றுக்கோங்கன்றாங்க. இப்போ சில்ட்ரன் ஆர் தேர் டு டீச் யூ. இப்போ இதுக்கேற்ற மாதிரி கல்வியை மாற்றணும், வீட்டில் இருக்கிற அளவலாவும் முறையை மாற்றணும், அவங்களுக்கான புதிய இலக்குகளை நீங்கள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எழுச்சி நமக்கு தேவை. வெறும் மதிப்பெண்கள் அல்ல, மதிப்பீடுகளே முக்கியம். ஒரு குழந்தைகிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த டேலண்ட்டை வளர்த்து விட்டிங்கன்னா இவங்க அல்காரிதம் வளர்த்த குழந்தைகள் அல்ல, இவர்களுடைய திறன்கள் வளர்த்த குழந்தைகளாக இவங்க மாறுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் படித்த மாதிரி ஒரு ஞாபகம், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல வந்து டீச்சர் எடுக்கிறாங்களா, அவங்க வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே வந்து இட்ஸ் லிமிட்டட் டு 1.5-2 minutes தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி அவங்கள கவனிக்க வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். 2 minutes இன்னைக்கு வந்து அவனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன். ஆனால் 40 நிமிஷம் பீரியட். இப்போ 40 minutes எப்போ வச்சிருந்தோம்? பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் பள்ளி என்று ஒன்று உருவாக்கப்பட்ட பொழுது அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 40 நிமிஷம் தான் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் ஃப்ராய்டு சொல்லியிருந்தார். அதன் வழியாக தான் அந்த 40 நிமிஷம் பீரியட் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் கேப்பே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கும் போது நாள் முழுக்கவே உங்கள்கிட்ட அட்டென்ஷன் இருக்கணும். ஓலைச்சுவடி வழியாக சொல்லிக் கொடுத்த காலத்தில், திண்ணைப்பள்ளிகள் நடந்த காலத்தில், திண்ணைப்பள்ளி 3 மணி நேரம் நடக்கும். அது மாதிரிலாம் அடுத்தடுத்த செட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து 40 minutes பீரியடை இன்னும் நம்ம வச்சுட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிட்டே போய் 2 minutes ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும்? 2 நிமிடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜியை மாற்றணும், டாப்பிக்கை மாற்றணும், வே ஆஃப் டெல்லிங்கை மாற்றணும், ஒரு ஜோக் சொல்லணும். நீங்கள் வந்து அந்த இருக்கிற 35 கேமரா உங்களை பார்த்துட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. 35 கேமராவும் 35 ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த 40 divided by 2 போட்டுருங்க, 2 நிமிஷம். அப்போ நீங்கள் 20 ரீல்ஸோட போகணும். 20 ரீல்ஸை நீங்க பர்ஃபார்ம் பண்ணாதான் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர். நீங்க இதுல வந்து நீங்க 10 ரீல்ஸ் தாண்டுங்க, பையன் கை தட்டிடுவான், உங்க கிளாஸுக்கு மிஸ் பண்ணவே மாட்டான். எனக்கு அவங்க தான் வேணும்னு அடுத்த வருஷமும் கேட்பான். ஏன்? 10 ரீல்ஸோட போயிட்டீங்க. இதைத்தான் நாங்கள் ஆசிரியர்களுக்கு சொல்றோம், உங்க மெத்தடாலஜியை மாத்திக்கோங்கன்னு சொல்றோம். பா சார், உண்மையாவே இன்னைக்கு எங்க 2 பேருக்குமே ஒரு ஐ ஓப்பனரான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி பயிற்சி மதிப்பெண்கள் இல்லாம திறமை மதிப்பீடுகளா இனி வரப்போற ஜெனரேஷன் இருக்கணும். அதை அப்படி மாத்துறதுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்டே இருப்பாங்க. எல்லாருமே நீங்க சொல்லியிருந்த மாதிரி சார், நீங்க வந்து டீல் பண்றது வந்து இந்த ஜென்சி ஆல்பான்னு சொன்னீங்க. இப்போ வந்து அடுத்து பீட்டாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சொன்ன மாதிரி இப்போ என் வீட்லயே ஒரு பீட்டா இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து போனை எந்த அளவுக்கு வந்து தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க
நீங்க சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த ரீல்ஸ் உலகத்துல இருந்து ரியல் உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ராப்ளமே வந்து சார்ட் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நன்றி.